ஏன்னா தமிழ்நாட்டுக்கான செய்தியை தருகிற ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன்டா அவன் மட்டும்தான் செய்தி இருக்கு, மற்றவன் செய்தி இல்ல. மக்கள்கிட்ட என்ன பேசுவான்? மக்கள் என்ன பேசுவான்? வேணா அதிகபட்சம் இந்த ஆம்புலன்ஸ் விட்டு கலைப்பான், அதிகபட்சமா எல்லாம் பண்ண முடியும் அவனால. அதனால நாம் உறுதியாக நிற்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில், இந்த நாடாளுமன்றத்தில் நாம வாங்க போகிற வாக்குத்தான் நம்ம இதுவரைக்கும் பழி வாங்கிய, நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்ட, நம்மளை துன்பத்தில் தவிக்க விட்ட, நமக்கு கழிவறை இல்லாமல், சாலை இல்லாமல், கல்வி இல்லாமல், மருத்துவ மனை இல்லாமல் தவிக்க விடுகிற இந்த திராவிட ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நமக்கு இருக்கிற கோபங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுவோம். கோயில்பட்டியா அங்க தேவரும் தேவேந்திரருக்கும் சண்டைப்பா, அதனால இடையில புகுந்து வேற யாராவது ஜெயிச்சுட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, இதுவரைக்கும் கோவில்பட்டியில் தேவேந்திராக திரண்டிருக்கலாம், இதுவரைக்கும் தேவராக திரண்டிருக்கலாம். முதலாக தேவரும் தேவேந்திரும் நாங்கள் சுந்தரலிங்கம் வாரிசு, முத்துராமலிங்கத்தின் வாரிசு என்று சேர்ந்திருக்கலாம்.